அன்பு வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிற வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்துல மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று. ஆமாங்க, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எல்லாமே இருக்கு. ஆனாலும் ஏதோ ஒரு சின்ன விஷயம் என் வாழ்க்கையில வெறுமையா இருக்கு, அது தடையா இருக்கு, நான் முன்னேறி செல்வதற்கு முடியாதபடி நான் தேங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தடைகளை நீக்கி பிடிக்கிறவராய் நான் முன்பாக கடந்து போகிறேன் என்று. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது, அதை நான் உங்களோட ஷேர் பண்றேன். ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல எப்படி இருந்ததுன்னா, முன்னால ஒரு நிறைய வளர்ந்த செடிகள் நிறைந்த ஒரு புட்கள் நிறைந்த ஒரு இடமா இருந்தது அந்த இடம். அப்போ அந்த இடத்த கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். யோசிச்சு என்ன செஞ்சேன்னா, என்னோட முயற்சினால நான் என்ன செய்யறேன்னா, கொஞ்சமா அதை கட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அந்த செடியை. நான் எதிர்பார்க்காத நேரத்துல அதுல இருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்குள்ள இருந்து பன்னிகளும் விஷப்பூச்சிகளும் வெளியே வர ஆரம்பிச்சுது. நான் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சேரும் சகதியுமா விஷ ஜந்துக்கள் நிறைந்த அந்த இடம் எனக்கு முன்னேறி செல்ல முடியாது அப்படின்னு எனக்கு ஒரு தடையா இருந்தது. அப்போ நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் ஆண்டவர்ட்ட நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, நான் அதை எப்படி நான் கடந்து போக போறேன், அதை கடந்து போயே ஆகணுமே அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது, ஆண்டவர் நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப நானும் சரி ஆண்டவர் கட்டளை நம்ம முழுமையா ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒப்படைச்சிட்டு நான் அமைதியா இருக்கும்போது, நான் நினைச்சு கூட பார்க்கலங்க, ஒரு செகண்ட்ல அந்த இடமே எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, நீங்க கடற்கரைக்கெல்லாம் போயிருக்கீங்களா? ஆத்து மணல் எப்படி இருக்கும், அந்த கடல் மண் எப்படி இருக்கும், நீங்க நடந்து போறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே, அந்த மாதிரி அந்த இடம் ஈஸியா கடந்து போகக்கூடிய ஒரு இடமா மாறி போச்சு. நம்ம முயற்சியினால நம்ம அந்த இடத்தை நம்ம தாண்டி போகணும், நம்மளோட தடைகளை நம்ம தாண்டி போகணும்னு நினைக்கும் போது அது நம்மளுக்கு கடினமாகவும், ஒரு சில நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத நிகழ்ச்சிகளோட நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கலாம். ஆனா அதை நம்ம முழுவதுமா நம்ம ஆண்டோட கட்டளை நம்ம ஒப்படைக்கும் போது அது ஈஸியா இருக்கும். நம்மளுக்கும் அது ஈஸி, ஆண்டவருக்கு அது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயங்க. அதே நேரத்துல வேதத்துல கூட நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கானான் நோக்கி செல்லும் போது அவங்களுடைய பாதையிலையும் அநேகம் தடைகள் வரதான் செய்யுது. ஆனா அந்த தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எல்லா விஷயம் அதை மேற்கொண்டு வருவதற்கான பலனையும் அவங்களுக்கு கொடுக்குறாரு. எரிகோ கோட்டையை பாருங்க, ஒரு துதியினால என்ன செய்யுது, அந்த எரிகோ கோட்டை இடிந்து விழுது. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகளை நீங்க பார்த்து பயந்து போகாதீங்க. நீங்க உங்க ஆண்டவரை நோக்கி நீங்க துதிங்க, ஆண்டவரை நோக்கி உங்க கண்ணீரையும் கவலையும் அவர் மேல நீங்க வைத்து விடுங்க. அப்ப அந்த தடைகள் எல்லாம் மாறி போகும். இப்போ நான் சொல்றதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். உங்க கண்ணுக்கு முன்னால ஒரு பெரிய மலை இருக்கு, அதுதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய தடை. இப்ப அந்த தடையை நீங்க தாண்டி போகணும், அதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கோல். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மலைக்கு பின்னால ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அதை தாண்டி போறதுக்கு எப்படி அப்படிங்கிற ஒரு வழி உங்களுக்கு இல்லை. நான் சொல்லட்டுமா, ஆண்டவருக்கு இது லேசான காரியம். ஆண்டவர் என்னென்ன செய்வார் தெரியுமா? ஒண்ணு, அந்த மலைக்கு நடுவுல உங்களுக்கு ஒரு பாதையை உண்டாக்கி தருவார். இல்லையா அந்த மலையவே இல்லாம போக வச்சு உங்களை அந்த மலையை தாண்ட வைப்பார். அப்படியும் இல்லையா உங்களை அலைக்கா தூக்கி அந்த மலைக்கு அந்த பக்கம் வச்சிருவாருங்க. ஆண்டவருக்கு இது லேசான காரியம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையா தெரியும். ஆனா ஆண்டவருடைய பார்வையில இது ரொம்ப ரொம்ப லேசான காரியம். அதனால முழு இருதயத்தோட, ஆண்டவரே என் தடைகளை நீக்கி போடுங்க நீங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவர்கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்படைங்க. ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவரை உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வார். அவர் உங்களுக்கு முன்பாக செஞ்சு கோணலான எல்லா பாதைகளையும் செவ்வையாக்குவார். உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இப்போ இந்த வேத சத்தியத்தை நம்ம கேட்டோம். நம்மையும் இந்த வசனத்தையும் நம்ம ஆண்டோட பாத்துல அர்ப்பணிக்க முடியாத சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையில அப்பா, நீங்க தடைகளை நீக்கி போடுகிறவராய் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்துருக்கிறீங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா தடைகளையும் இசப்பா, உங்களுடைய நாமத்தினாங்கள் அதை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு பலன் தாங்க. நீங்க எங்க கூடவே இருங்க. எங்க பாதைகள் எல்லாவற்றையும் அப்பா எங்களுக்கு முன்பாக செஞ்சு எல்லா கோணலான பாதைகளையும் நீங்க செவ்வையாக்க போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாள்ல நாங்க செய்ய போகிற எல்லா கிரியைகளையும் உடைய கரம் கூட இருக்கட்டும். அப்பா, உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. பெற்றோருக்கும் மற்றோருக்கும் தகப்பனை நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாய், உங்களுடைய சித்தத்தை மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில செய்கிறவர்களாய் நீங்க ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்க. நீங்களே எங்க வாழ்க்கையில பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனை. எல்லா தேவைகளையும் நீங்க சந்திங்க அப்பா. நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் எங்களை பின்தொடர நீங்க எங்க கூடவே இருங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.